வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். என்னுடைய பாசத்திற்கும் என்னுடைய அன்பிற்கும் உரிய திருப்பூர் தமிழ்ச்சங்க செயலாளரும் திருப்பூரிலே மிக மிக பிரபலமான அன்பு தம்பி மோகன் கார்த்திக் அவர்களே, எங்களுடைய பொருளாளர் முருகேசன் அவர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் எனது நண்பர் நரம்பியல் துறையிலேயே பல சாதனைகளை படைத்து பல்வேறு விருதுகளை வாங்கி தமிழிலும் அவருக்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய பாலமுருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை எங்களோடு இணைந்து நடத்தும் திருப்பூர் பின்னல் ட்ரஸ்ட் நிர்வாகிகளே, திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகளே, அரசுத்துறை சார்ந்த அதிகாரிகளே, வருவாய் கோட்டாட்சியர் மோகனசுந்தரம் அவர்களே, என் அன்புக்குரிய நிவேதிகா அவர்களே, செல்வி ராணி அவர்களே, எங்களுடைய உறுப்பினர் டாக்டர் ஜீவானந்தம் அவர்களே, ஆண்டவர் ராமசாமி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற முத்துக்குமார் அவர்களே, பிஏ லோகநாதன் அவர்களே, மற்றும் விருது வாங்க வந்திருக்கின்ற அனைத்து பெரியோர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, குறிப்பாக மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் திருப்பூர் தமிழ் சங்கத்தின் சார்பிலே எனது மனமார்ந்த வரவேற்பினையும் வாழ்த்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இந்த இலக்கிய விருதுகளை வழங்கிக் கொண்டு வருகிறோம். சென்ற ஆண்டு நாங்கள் நிறைய பதிப்பகத்தை அணுக முடியாமல் போனதன் காரணமாக நிறைய நூல்கள் வரவில்லை. எப்பொழுதுமே எங்களுக்கு சற்றேறக்குரிய 400-500 நூல்கள் வரும். அவற்றிலிருந்து ஒரு 10 நூல்களை தேர்ந்தெடுத்து பரிசு வழங்குவோம். ஆனால் சென்ற ஆண்டு சில காரணங்களால் நிறைய நூல்களை நாங்கள் கொண்டு வர முடியவில்லை. இருந்தாலும் இருந்த நூல்களை எல்லாம் பரிசீலித்து ஆலோசித்து திருப்பூர் கிட்ஸ் கிளப் தமிழ் துறையை சார்ந்த தமிழாசிரியர்கள் அனைவருக்கும் ஒன்று கூடி ஒரு நல்ல தேர்வினை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய தகுதியை பெற்ற அவருடைய அவருடைய ஆராய்தலிலே நாங்கள் 4 பிரிவாக நாவல், கட்டுரை, சிறுகதை, கவிதை என்ற 4 பிரிவிலே 2 நூல்களை தேர்வு செய்திருக்கிறோம். அதில் இன்று ஒரு சிறப்பு என்னவென்றால் ஒரு
கவிதைக்கு ஒரு நாவலுக்கு பாரிஸை சேர்ந்த ஒரு நண்பர் ஒருவர் பலமுறை இந்த தமிழ்நாட்டிலே நிறைய பரிசு வாங்கியிருக்கிறார். அவரும் இந்த போட்டியில் கலந்து கொண்டார். அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கின்றோம். அவர் பாரிஸிலிருந்து வர முடியாவிட்டால் கூட அவருக்கு பதிலாக அவருடைய மாணவர் தென்கொரியாவிலிருந்து வந்திருக்கிறார். ஸோ அது பன்னாட்டு ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் அது முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய திருப்பூர் தமிழ்ச்சங்க இலக்கிய விருதுகள் வாங்குவதற்கு பல்வேறு நாடுகளிலிருந்து வருவார்கள். இந்த ஆண்டும் அந்த மாதிரி வந்திருக்கிறார்கள். எங்களுடைய தமிழ்ச்சங்க விருது வாங்குவது என்பதே ஒவ்வொருவருக்கும் ஒரு பெருமையாக இருக்கும். ஒவ்வொரு சாகித்ய அகாடமி விருது வாங்கிய அனைவருமே திருப்பூர் தமிழ்ச்சங்க விருதை வாங்கிவிட்டு தான் அங்கே செல்வார்கள். இதுதான் முதல் படி. எங்களுடைய விருது வாங்கினதற்கு தான் அவர்கள் அந்த விருதுகள் வாங்குவார்கள். யாருக்குண்டா இந்த இன்னைக்கு விருது வாங்குறவங்க 8 பேரில் யாரோ ஒருத்தருக்கு பின்னால் சாகித்ய அகாடமி விருது வந்தால் நாமெல்லாம் பெருமை கொள்வோம். இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, திருப்பூரை சார்ந்த 2 பேருக்கு நாங்கள் விருது கொடுக்குறோம். அவங்க திருப்பூரை சார்ந்தவர்கள் என்பதற்காக மட்டுமல்ல, அவருடைய நூல்களை அடிப்படை, அதுவும் குறிப்பாக சிவதாசன் வந்து 2-3 தடவை விருது வாங்கிட்டாரு. நாங்கள் திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தை ரொம்ப வருஷமாக நடத்துகிறோம். கடையேழு தமிழ்ச்சங்கத்தை விட இப்போ திருப்பூர் தமிழ்ச்சங்கம் ரொம்ப பிரபலியமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் பாப்புலராக இருக்குது. எப்போதுமே நூல்களுக்கு பேர் போன ஊர் திருப்பூர். ஏன்னா பனியன் நூல் கிடைக்கும். இப்போ தமிழ்ச்சங்க நூல்கள்லாம் பேர் போன நூலாக இருக்குது திருப்பூரில். அதனால் நாங்கள் நூல்களுக்கு பேர் போனவங்களாக இருக்கோம். சரி, நான் பார்த்தேன் நேற்று முந்தா நாள் நான் கல்கட்டாவிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டு இருந்தேன். குடியரசு தினம் அன்னைக்கு நான் வரும்போது யோசித்தேன், எப்போதுமே இந்த இலக்கிய விழாவில் நிறைய இலக்கியம் பேசுவாங்க. அந்த இலக்கியம் பேசும்போது பார்க்குறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். கை தட்டி சிரிச்சு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இப்போ ஒருத்தருக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னால் மீன் கொடுத்தா மீன் சாப்பிட்டு பசி அடக்கிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு மீன் கொடுக்கறதுக்கு பதிலாக மீன் பிடிப்பதற்கு கற்றுக் கொடுத்தா அது பெரிய விஷயம். அந்த மாதிரி நான் நினச்ச வரும்போது நான் இலக்கியத்தை பற்றி நிறையா பேசியிருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் அதை பற்றி நான் நிறைய பேசுறதை விட என்னுடைய நண்பர் நரம்பியல் நிபுணர், மூளையே அவருக்கு அதிகமாக உள்ளது, அந்த மூளையை சேர்ந்தவர் தான் நரம்பியல் பாலமுருகனை அதை மாதிரி பேச சொல்லிட்டேன். அவர் பேசுகிற தலைப்பு என்னன்னா, தமிழ் இலக்கியத்திலே மருத்துவம். அந்த காலத்திலேயே தமிழ் இலக்கியத்தில் மருத்துவம் இருந்திருக்கு. நம்ம அந்த காலத்திலே பாட்டி வைத்தியம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் விட அதுக்கு முன்னாடியே வைத்தியம் இருக்குது. ஸோ அதனால் அன்பு சகோதரர் பாலமுருகனை நாங்கள் அது மாதிரி பேச சொன்னோம். அவரும் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசிட்டார். அப்புறம் பொதுவாக இது தமிழ்னாலே தமிழ் கடவுள்பாங்க. தமிழ் கடவுள்னா முருகர். இங்கே பார்த்தீங்கன்னா முருகநாதன் தலைவர், கார்த்தி செயலாளர், சிறப்பு விருந்தினர் பாலமுருகர், பொருளாளர் முருகேசன். நாங்கள் தமிழ் கடவுளாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நாம் எல்லா மதமும் நம்ம சம்மதம். அதில் தமிழுக்கு அந்த சமயத்துக்கு அப்பாற்பட்டு இப்போ சமயத்தில் அரசு கூட பழனி முருகன் கோயிலில் ஒரு 3 நாள் அந்த நிகழ்ச்சி நடத்துனாங்க, இந்த இலக்கிய நிகழ்ச்சி. ஸோ இலக்கியத்துக்கு அவர் பெரிய தந்தை. சுட்டபலம் வேணுமா சுடாதபலம் வேணுமான்னு அம்மையை சோதித்த முருகன் இருக்கிற இந்த மேடையில் நான் நினச்சேன் என்ன பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது, ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கும், ஒரு விதை வரணும், ஒரு நினைவு இருக்கும், ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அதை வச்சு அவங்க அதை அப்படியே ஒரு கட்டுரையா, ஒரு கவிதையா, ஒரு சிறுகதையா, ஒரு நாவலாக கொண்டு வர முடியும். அப்படி நான் யோசிக்கும் போது, இந்த கல்கட்டாவிலேருந்து நான் கோயம்புத்தூருக்கு வரும்போது நடந்த நிகழ்ச்சி ஒவ்வொன்றா பல நகைச்சுவையும் கலந்துருக்கு, எமோஷனல் கலந்துருக்கு, சில கட்டுப்பாடுகள் சொல்ல வேணும், சில எச்சரிக்கையும் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எல்லாம் சேர்த்து சொல்லும்போது ஒரு இலக்கிய பேச்சை பேசுறதை விட இது மாதிரி பேசி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இருக்கிற அந்த நிகழ்ச்சியை நீங்களும் இதே மாதிரி கொண்டு வரணும். கதைங்கிறது என்ன, நூல்ங்கிறது என்ன, ஒவ்வொருத்தருடைய கருத்து, ஒருத்தருடைய எண்ணம், ஒரு நிகழ்ச்சி. என்னுடைய கருத்தில் வரும்போது நான் கல்கட்டாவிலிருந்து வரேன். நான் ரொம்ப கொலோக்கியலாக பேசுகிறேன். வரும்போது எனக்கு முன்னாடி ஏன்னா ஏர்போர்ட்டுங்கிறதுனால நீங்கள் நினைக்கலாம் இந்த ஏர்போர்ட்டை பற்றி விமானத்தை பற்றி பேசுகிறேன். ஏன்னா நேற்று நடந்த நிகழ்ச்சி, இதே நாளைக்கு பஸ்ஸில் போனால் இல்லை ட்ரெயினில் போனால் கூட எனக்கு இந்த மாதிரியெல்லாம் தோணும், உங்களுக்கும் தோணணும். எங்கெல்லாம் நீங்கள் பிரயாணம் செய்கிறீங்களோ இந்த மாதிரி எதாவது தோணும் போது செய்யலாம்.
சரி, நான் செக்யூரிட்டியில் போய் நிற்கிறேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் செக்யூரிட்டியில் நிற்கிறாரு. அவர் வந்து தெரியாமல் பெல்ட்டு, யூஸ்வலாக அந்த செக்யூரிட்டியில் பரிசோதனை போது அந்த பெல்ட்டை கழட்டி வச்சு தான் போகணும். பெல்ட்டை கழட்டி அதுக்கும் செக்யூரிட்டியில் அனுப்பணும். இவர் பெல்ட்டை போட்டு போயிட்டார். அவர் வந்து ரொம்ப புத்திசாலி. போனோம்னா அந்த சிஆர்எஃப் நண்பர், அவர் ஹிந்தியில் பெல்ட்டை நிக்கல் த பெல்ட் அப்படின்றாரு. உடனே அவருக்கு என்னன்னு புரியல. அவர் சொல்கிறார் ஒரு ஒரு சைடில், இந்த பெல்ட்டை கழட்டினா பேண்ட் அவுந்து விழுந்துடும், பரவாயில்லையா அப்படின்னாரு. அவருக்கு புரியல. அவர் திருப்பி காமிச்சார், பெல்ட்டை கழட்டினா பேண்ட் அவுந்துடும். அவருக்கு ஒரே என்ன சொல்றதுன்னு தெரியல. பெல்ட்டை கழட்டவும் சொல்ல முடியல, அவரை போக சொல்ல முடியல. அப்புறம் எப்படியோ ஒருத்தர் வந்து சொல்லி பெல்ட்டோடயே போயிட்டாரு. அப்புறம் வெளியே வந்து கேட்டேன், ஏங்க உங்கள் பெல்ட் டைட்டாக தானே இருக்குது, எப்படி சொன்னீங்கன்னு. அப்படி சொன்னால் தான் உள்ள விடுவாங்க, போய் மறுபடியும் பெல்ட் கட்டி போடணுமான்னு. அது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சில நேரம் நகைச்சுவை நடக்கிறதுலையே வருது. சரி, அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்தபோது இங்கே திருப்பூர் வக்கீல், அவர் பேர் சொல்ல, அவரும் ஒரு மனைவியும் வந்திருந்தாங்க. வந்தவங்க என்கிட்ட பேசினாங்க. என்ன பேசினாங்க அப்படின்னா, கும்பமேளாவுக்கு போனோம், கும்பமேளாவில் என்னென்ன பார்த்தோம், என்னென்ன சந்தோஷம் அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதை ரொம்ப கூர்ந்து கவனித்து கேட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 2 நாளில் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க 4 பேர் அங்கே போகிறாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடியே டைரெக்டாக என்ன நடந்தது, என்ன பண்ணணும், எப்படி கஷ்டம், என்ன நஷ்டம் எல்லாம் பூரா கேட்டுட்டேன். கேட்டு தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். இப்படி நான் பேசிகிட்டு இருக்கும்போதே 2 இளைஞர்கள் பேசுகிறாங்க. போகிற இடத்துல ஃப்ளைட் டிக்கெட்டில் எழுதியிருக்கிறது கேட் நம்பர் 14. அந்த போர்டில் எழுதியிருக்குது நீங்கள் போக வேண்டிய கேட் வந்து 21 போட்டிருக்கு. ஆனால் நாங்கள் 2 பேரும் பேசிட்டு அனௌன்ஸ் வருது, உங்களுடைய கேட் நம்பர் 28. ஸோ 14, 21, 28 அங்கே ஒரே குழப்பம். அங்கே எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், கூர்ந்து கவனிக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏர்போர்ட்டில் இருந்தால். இல்லாட்டி எந்த கேட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா ஃப்ளைட் போயிட்டு நீங்கள் மாற்றிக்குவீங்க. ஸோ அதை நம்ம பேசிட்டு சந்தோஷப்படுத்திட்டு இருந்தோம். அப்படி பேசிகிட்டு இருந்தோம். அப்போது ஒருத்தராக கூப்பிட்டாங்க உள்ளே போகிறதுக்கு. அதில் ஒரு நண்பர் நல்லா பார்த்தா நல்லா தான் இருக்கார். அவர் வீல் சேரில் உட்காந்துருக்காரு. வீல் சேரில் இப்போது வீல் சேர் பேசஞ்சருக்களை முன்னுரிமை ஃபஸ்ட்டு அவங்கள தான் கூப்பிடுவாங்க. குழந்தைங்க, தாய்மார் உள்ள குழந்தைகளோட தாய்மார்கள், வயதானவங்க, அப்புறம் வீல் சேர் உள்ளவங்க. அந்த மாதிரி இடத்துல இவர் வீல் சேரில் அனுப்பிச்சிட்டாங்க. இன்னொரு அதுக்கு என்ன வசதினா, வீல் சேர் உள்ளவங்களுக்கு கூட அட்டண்டர் எவ்வளோ பேர் இருந்தாலும் போகலாம். அந்த வீல் சேர் வந்ததுக்கு 4 பேர் கூட அட்டண்டர், எல்லாம் திடகார்த்தமாக இருக்காங்க, ஆண் பெண் 4 பேர் சேர்ந்து வீல் சேரோட போகிறாங்க, தள்ளிட்டு போகிற மாதிரி. அதை விட்டுட்டாங்க. அதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த வீல் சேர் வந்து விமானத்துக்கு பக்கத்தில் வந்தோடனே வீல் சேர் நிறுத்துறாங்க. இந்த ஆள் இறங்கி ஓடுறாரு. இவருக்கு வீல் சேரே தேவையில்லை, கால் சுண்டு வரல ஒரு அடிபட்டு இருக்குது. அதனால் ஒரு கட்டு போட்டு வீல் சேரில் இது போகிறாரு. நான் பார்த்தேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய மனைவி எல்லாம் உட்காந்துருந்தோம். நாங்கள் உடனே அவசரமாக கூப்பிட்றாங்கன்னு ஓடிட்டேன், உள்ளே போயிட்டேன். நான் போகும்போது இந்த கண்ணாடி இருக்குங்களா, இந்த கண்ணாடி கவர் பஸ்ஸே முன்னாடி செக்யூரிட்டி உள்ளே போனதுக்கு அப்புறம் பஸ்ஸில் ஏறணும். அந்த பஸ்ஸை போகும்போது இந்த கண்ணாடி கவர் உட்காந்துருக்க இடத்துல விழுந்துருச்சு. நான் உள்ளே வந்துட்டேன். உடனே இந்த கவர் வேணும், ஏன்னா கண்ணாடி கவர் இல்லைன்னா நல்லா இருக்காது. நிறைய தடவை நான் கண்ணாடி விட்டுருக்கேன், கண்ணாடி கவரையும் விட்டுருக்கேன். இந்த தடவை தெரிஞ்சுட்டேன் கண்ணாடி கவர் இல்லைன்னு கேட்டுட்டு நான் அப்படி கண்ணாடி தடுப்பு சுவர் இருக்குது, இந்த கண்ணாடிக்கு உள்ளே ஒருத்தர் பார்க்குறேன். நான் அவரை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த முருகேஷ் மாதிரி ஒருத்தருக்கார் பார்த்து சிரிக்கிறாரு. எனக்கு தெரியும் அவரை, ஆனால் ரொம்ப பழக்கம் இல்லை. சார், கண்ணாடி கவர் கொடுங்க அப்படி கண்ணாடியில் பேசுகிறேன். நான் சத்தம் போட்டு பேச முடியாது. இந்த சைகையெல்லாம் சினிமா டிவியில் காட்டுப்பாங்களே, அந்த மூமெண்ட் ஜாரை சொல்லி கண்டுபிடிக்கிறது. நானும் ட்ரை பண்ணி கண்ணாடி கவர் கீழே இருக்குது, எடுத்துகிட்டு வாங்கினேன். கரெக்டாக அந்த பக்கத்தில் கண்ணாடி போட்டு ஒரு பொண்ணு இருக்குது, அதெல்லாம் போட்டு குடிக்கிட்டாரு. நான் சொன்னேன், இன்னும் அதுலையா நான் கண்ணாடி கேட்டேன், நான் இங்கேருந்து பேச முடியல. கண்ணாடி அப்படின்னு சொன்னோடனே அவர் மறுபடியும் என்ன நினைச்சிட்டாரு, இந்த பொண்ணு இல்லைன்னு இன்னொரு பொண்ணை கொடுக்குறாரு. ஐயோ அது இல்லையா, கீழே பாரு, கீழே பாரு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் அவர் கீழே பார்த்தாரு, கண்ணாடி கவர் வந்து கொண்டாந்தாரு. இந்த சந்தோஷத்தோடு உள்ளே போகிறேன். உள்ளே போன உடனே அங்கே ஏர்போர்ட்டில் நல்ல 22, 24 வயசு 2 பேர் நல்ல பாட்டு சம பசங்க. அவங்க எங்களை பார்த்துட்டு எங்கள் பெட்டியெல்லாம் வாங்கி மேலே வைக்கணும், அவரே வச்சார். நான் சொன்னேன், இன்றைக்கி கூட பரவாயில்ல, இளைஞர்கள் வந்து பெரியவங்களுக்கெல்லாம் உதவுறாங்க, மேலே வைக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவர் பக்கத்தில் எனக்கு முன்னாடி தான் உட்காந்துருந்தார். உட்கார வச்சிட்டேன்.
வந்து உட்கார்ந்த உடனே எத்தாப்புல சைடில் ஒருத்தர் இருமிகிட்டே இருந்தார். ஒரே இருமல், சளி, மூக்கில் ஒழுகுது, கண்ணில் தண்ணி வருது. எனக்கு தான் பயம். ஏன்னா 2 மணி நேரம் அவரோட ட்ராவல் பண்ணோம், அத்தனை பேரும் ட்ராவல் பண்ணோம். அவர்கிட்ட எத்தனை பேருக்கு என்ன வியாதி போகுமோ தெரியாது. நான் என்ன பண்ணேன், உடனே என் கவரில், என் பையில் ஒரு மாஸ்க் இருந்து முகக்கவசம், அந்த முகக்கவசத்தை கொடுத்து நீங்கள் போட்டுங்கன்னு. இன்னும் இருக்கிற கூட பார்த்தாங்க, என்ன இவங்க முகக்கவசத்தை நான் போடாமல் அவர் போடுறாருன்னு. நான் போட்டால் எனக்கு மட்டும்தான் தடுப்பு. அந்த நோய் உள்ளவர் போட்டார்னா அவருக்கு யாருக்குமே பரவாது. அதனால் முகக்கவசத்தை அவருக்கு கொடுத்தேன். உடனே அப்போ அவருக்கு தோணுச்சு, இந்த மாதிரி வரும்போதே ஏர்போர்ட்டில் சளி இருந்தவங்களுக்கு முகக்கவசத்தை ஃப்ரீயாக கொடுக்கணும். முன்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க, எனக்கு கொடுக்கல. அப்படி கொடுத்து முடிச்சிட்டோம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி போகுது. கொஞ்சம் தூரம் போன உடனே அதுக்கு முன்னாடி கூட சொன்னாங்க, கைண்ட்லி வேர் யுவர் பெல்ட் பிஃபோர் யூ அசிஸ்ட் அதர்ஸ் யூ வேர். அதாவது மற்றவங்களுக்கு பெல்ட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பெல்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தத்துவம். என்ன தத்துவம்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் உதவிக்கணும். செல்ஃபிஷ் இஸ் த செல்ஃப் சர்வீஸ் இஸ் நாட் செல்ஃபிஷ். நீங்கள் செய்கிறது வந்து தன்னை சுயநலம் கிடையாது. அதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க, பைபிள்லேருந்து எல்லாமே. லவ் தை செல்ஃப், உங்களையே நீங்கள் விரும்பணும், அன்போடு உங்களையே நேசிக்கணும். நீங்கள் உங்களை நேசிக்க முடியல, உங்கள் மேலே அன்பு செலுத்த முடியலன்னா மற்றவங்களால செலுத்த முடியாது. ஸோ அந்த ஒரு கொள்கையை அங்கே அந்த பேசும்போது எனக்கு பிடிச்சிது. டைப் பண்ணுறது பெல்ட்டை ஃபஸ்ட் உங்களை பண்ணிக்கங்க, அப்புறம் தான் பக்கத்தில் இருக்கவங்க பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி, அது முடிஞ்சிருச்சு. ஃப்ளைட் மேலே போகுது. சொல்கிறாரு பைலட், 33,000 அடிக்கு மேலே போயிட்டுருக்குறோம், பூமியிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம். அதெல்லாம் சொன்னார், சந்தோஷம். அப்புறம் சொன்னார் பாருங்க, கொண்டு போகிற மாதிரி, வெளியே டெம்பரேச்சர் வந்து -40 டிகிரி அப்படின்னு. -40 டிகிரி வெளியே டெம்பரேச்சர். உங்களுக்கெல்லாம் தெரியுமா பிளேனில் போனால் அப்படி வரும்னு? எனக்கு தெரியும் முதல்லையே. இருந்தாலும் பக்கத்தில் இருக்க, என்ன சார் 40 டிகிரியாண்ணா? ஆமாங்க, இந்த செவில் உடஞ்சிட்டு என்ன ஆகுங்க? உடனே எல்லாரும் பரலோகம் தான் போகணும், கம்முனு வாங்க பேசாமல. அவர் திருப்பி அந்த ஆள், அந்த அம்மா கேட்டே இருக்கு, 40 டிகிரி என்ன பண்ணுறதுன்னு. இப்போ நான் சொன்னேன், எனக்கு கவலைப்படாதீங்கம்மா, உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான பிரயாணம் எது தெரியுமா? ஏரோப்ளைன் தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்பிளைனில் வருஷத்தில் ஒரு ஆக்சிடென்ட் வரலாம் மேக்ஸிமம், அது 2 வரலாம். ஆனால் ஸ்கூட்டர்லேருந்து கார்லேருந்து பார்த்தீங்கன்னா தினம் 4 ஆக்சிடென்ட் வருது. ஸோ பாதுகாப்பான ஒரு பிரயாணம் அப்படின்னு சொன்னால் ஏரோப்ளைன் தான் சொன்னேன். அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கிறது தெரியல. நான் சொன்னேன், இது ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறோமா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி போயிட்டு இருந்தோம். பிளேன் மேலே கீழே ஓடிச்சு. எல்லோரும் ஐயோ அம்மா அம்மா, அப்போ தான் எல்லோரும் அது அல்லாங்கிறாங்க, இயேசுங்கிறாங்க, முருகன்கிறாங்க, சிவன்கிறாங்க, அப்போ தான் கடவுளே நினைக்கிறாங்க. அது குதிச்சு போகுது. அப்போ ஒரே ஒரு சின்ன குழந்தை மட்டும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தது. ஒரு 7 வயசு குழந்தை. இன்னும் அந்த குழந்தைய பார்த்துட்டு பயம் இல்லைன்னு, எனக்கு பயம் இல்லைன்னு. ஏன் பயம் இல்லை அப்படின்றதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சு, ஓட்டுற பைலட்டு எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு என்னை சேஃபாக கூட்டிகிட்டு போக தெரியும், அதனால நான் பயப்பட வேண்டியதில்லை. இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஊருக்கு போகும்போது கடவுள் பைலட் நம்மளை எப்படி சேஃபாக கொண்டு போவாங்கன்னா, நீ தைரியமாக இருக்குன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு அவங்க அந்த தலைவர்களே ஆடிட்டாங்க. ஆனால் அதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த 38,000 நான் அந்த பைலட்கிட்ட ஒரு நாள் சொல்லான்ருக்கேன், நீங்கள் 38,000 போட்டு சொல்லுங்கள், அவுட் சைட் டெம்பரேச்சர் -40 சொல்லாதீங்க, அவங்களுக்கு ஹார்ட் நின்று போயிடும் அப்படின்னு. பட் அவங்களோட கடமை அதை சொல்லணும். அப்புறம் அப்போ ஒரு குழந்தை, சின்ன குழந்தை வீர்னு கத்துது. அழுகாச்சுன்னா அப்படி ஒரு அழுகாச்சு. உடனே பக்கத்தில் இருந்தாலும் இரிட்டேட் ஆகிட்டார், எரிச்சல் ஆகிட்டு அந்த பக்கம் சீட் காலியாக இருக்கு, நான் போகிறேன்னு போனார். அடுத்தது ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற பேசினார். அவங்க அம்மா கூப்பிட்டு, ஏம்மா குழந்தைய பாருமா, என்ன வேணுமா கேளுமா, மிரட்டுறாரு. ஆனால் 3வது அந்த ஏர் ஹோஸ்டஸ் ஓடி வந்து மண்டி போட்டு குழந்தைய எடுத்து கொஞ்சி என்ன வேணும் எதுன்னு கேட்டார். ஒரே சீன் தான், குழந்தை அழுகிறத 3 பேர் 3 விதமாக பார்க்குறாங்க. ஒருத்தர் இரிட்டேஷனுங்கிறாரு, எரிச்சல். 2வது ஒருத்தர் வந்து திட்டுறாரு அம்மாவை. 3வது அந்த ஏர் ஹோஸ்டஸ் தான் வந்து அன்பாக கொஞ்சி அதை சமாதானப்படுத்துகிறாரு. அப்போ இந்த 2 பசங்க பார்த்தாங்க. 2 பசங்க பார்த்தவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. எனக்கு காது கேட்டது, அப்பா ஃபிகர் நல்ல ஃபிகர்ப்பா, அழகாக இருக்காங்க, என்ன ஒரு அழகு, ஒரு அன்பு, ஒரு நல்ல பரிவு இருக்குது, பொண்டாட்டி கட்டினா இப்படி தான் கட்டணுன்ற மாதிரி பேசினாங்க. அதுக்கு இன்னொருத்தர் சொன்னாங்க, வெளித்தோற்றத்தை கட்டு ஏமாந்துடாதீங்க,
அந்த பொண்ணு ஏற்கனவே டைவர்ஸ் ஆன பொண்ணு, 3 கணவர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு அனுபவம் அப்படி வந்துச்சு. சரி, இந்த அந்த அந்த இரிட்டேட்டாக வெளியே போனார்ல, அவர் என்ன பண்ணார்னா, உள்ளே வந்த உடனே அவர் வந்து ஹிந்தியில் டெல்லியில் ஒருத்தரோட பேசுகிறார், சத்தமாக பேசுகிறாரு. அவர் பக்கத்தில் இருக்கிற பற்றியா கவலை இல்லை. நீங்கள் மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறவங்க பாருங்கள், பஸ்லனாலும் சரி, தியேட்டர்னாலும் சரி, ஏரோப்ளைன்லாம் சரி, அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க, கத்தி கத்தி பேசுவாங்க. அந்த கத்தி பேசும்போது இன்னொரு விஷயத்தை மறந்துட்டேன். அந்த என்ட்ரியாருக்கு முன்னாடி ஒரு புதுசாக கல்யாணமான ஒரு புருஷன் முன்னாடி அவங்க வந்திருந்தாங்க, முன்னாடி ஏறதுக்கு முன்னாடி. அதில் என்ன ஆச்சுன்னா, இந்த ஏர்போர்ட் லவுஞ்சில் சாப்பாடு போடுவாங்க. ஏன் சாப்பாடு ரொம்ப முக்கியம்னா, உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா அந்த கிரெடிட் கார்டை வச்சு நிறைய பேர் போனவங்களுக்கு தெரியும், அந்த லவுஞ்சில் போய் சாப்பிடலாம். சார்ஜ் வந்து 2 ரூபா தான். 2 ரூபாய்க்கு உங்களுக்கு 1500 2000 ரூபாய்க்குள்ள சாப்பாடு கொடுப்பாங்க அந்த லவுஞ்ச் கார்டு. இந்த புதுசாக கல்யாணமான வந்து ஒரு கார்டு இவங்க கொண்டாந்துட்டான், அவன் மனைவி கார்டு மனைவி கொண்டு வரல. உடனே புருஷன் வந்து கோவம், ஏன் கொண்டு வரல, தமிழர்கள் ஏன் கொண்டு வரல அப்படி கேட்குறாங்க. சொன்னால் நான் மறந்துட்டேன் பாரு, இப்போ சாப்பிடவே முடியல பாரு, இப்போ பசியோடு இருக்கோம், எப்படி நம்ம சாப்பிடாம இருக்கிறதுன்னு கேட்டுட்டார். இன்னும் அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுமே, ஒரு பெண்களுக்கு அந்த மாதிரி சக்தி சொல்ல கோவம் வந்துடும். சரி பரவாயில்ல கண்ணா, நீ வா, உங்களுக்கு பன் வாங்கி தரேன், ரொட்டி வாங்கி தரேன், ஒன்று வேண்டாம் போன்னு திட்டுது. இவன் போய் கெஞ்சுறான், என்னடா கண்ணா கோச்சிக்கிறேன், நான் தானே திட்டினேன், நான் திட்டக்கூடாதா அப்படி கெஞ்சி கொஞ்சம். அதாவது ஒரு ஆண் வந்து புதுசாக கல்யாணம் புருஷன் இப்போ தான் புதுசாக ட்ரெயின் ஆகிறான். இப்போ ஜீவானந்த மாதிரி புதுசு பழசாக இருந்தால் எப்படி கொண்டாடுறது தெரியும், கொண்டாடியார். அவர் புதுசு ரொம்ப கொஞ்சிறாரு, போங்கிற மாதிரி போகுது. அப்புறம் இன்னொரு ஸ்டெப் மேலே போய் சொல்லுது, உன் பக்கத்துலேயே நான் உட்கார மாட்டேன், கீட்டை மாற்றிட்டு போகிறேன்னு சொல்லுது. அந்த மாதிரி ஒரு சினரியை பார்த்தேன். அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு உள்ளே வரேன். வந்து இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அப்போ திடீர்னு ஒரு அழைப்பு, யாராவது டாக்டர் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு. உடனே எங்கள் கூட 10 டாக்டர் வந்துருக்கோம். இந்த கல்கத்தாலேருந்து கான்ஃபரன்ஸில் வருது. உடனே நான் கை தூக்கினேன். உடனே நான் தான் இருக்கேன்னு சொன்னேன். அங்கே போனால் ஒரு பேஷண்ட்டு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு லேடி. அந்த லேடி வந்து மயங்கி நிலைகுறிந்து கிடக்கு. நான் ஓடி போய் பார்த்து பல்ஸ் பார்த்தேன். பல்ஸ் பார்த்த உடனே அந்த பல்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருந்தது, லோ வால்யூம் பல்ஸு. பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டேன், ஷாக் அது. அந்த அம்மா ஸ்வெட்டர் போட்டுருந்தது. உடனே நான் வந்து இந்த முதல் வேலையாக அந்த 3 பேர் பக்கத்தில் இருந்தாலும் வெளியே அனுப்பிச்சிட்டு ஃப்ளாட்டாக படுக்க வச்சு காலை ரெண்டையும் தூக்கிட்டு அந்த ஸ்வெட்டர் இதெல்லாம் கழட்டி கொஞ்சம் நீராக கொடுத்தேன், வாட்டர் ரெடி கொடுத்தோடனே கொஞ்சம் மூச்சு வந்து பல்ஸ் வந்துச்சு. அப்போ நான் கூப்பிட்டு கேட்குறேன், இது யாருடைய பேஷண்ட்டு, யாருன்னு. எல்லாரும் இருக்காங்க, ஒருத்தருமே பதில் பேச மாட்டேங்கிறாங்க. அது என்ன சாப்பிட்டது, என்ன பிபி இருக்கா, சுகர் இருக்கா, ஒன்றுமே தெரியல. அப்போ நினச்சேன், இந்த மாதிரி நோயாளிகளை பெரியவங்க அனுப்பும்போது அவங்களோட ரெக்கார்டு எடுத்து கொடுத்து அனுப்பணும். இல்லை நீங்கள் யாராவது கூட இருக்கணும். கூட இருந்தவங்க அங்கே நிறைய பேர் கூட இருந்தாங்க, நான் யாருமே ஒன்றும் சொல்லலை. எனக்கு ரொம்ப வருத்தம், யாரையும் திட்ட முடியாது. அப்போ அந்த கோஆர்டினேட்டர் அவனுக்கு பயம். இந்த அரேஞ்ச் பண்ணுவேன், அவன் ஹைதராபாத்லேருந்து கோஆர்டினேட்டர், அவன் ஓடி வரான், என்ன சார் ஆச்சு. அவனுக்கு என்ன பயம்னா, இது மாதிரி ஏதாவது தப்பு நடந்து போச்சுன்னா கோஆர்டினேட்டருக்கு பிஸ்னஸ் போயிடும், அதுக்காக தான் அமர்றான். ஆனால் பெற்றோர்களோ அந்த கூட இருக்கிறவங்களோ வரல, பேசலை. அதில் வேற அந்த லேடி மோஷன் போயிடுச்சு, அப்படியே மலம் கழிச்சிருச்சு, யூரின் போயிடுச்சு. நான் தொட்டு பார்த்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சில பேர் மூக்க தொட்டு அப்புறம் போயிட்டாங்க. கூட்டம் நிறையா வந்துச்சு. எல்லாரும் முதல்ல போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு அப்புறம் ரெக்கார்ட்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன வியாதி என்ன தெரியுதுன்னு சொல்லி கோயம்புத்தூர் இறங்கணுன்னே அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது ஓபி, அங்கே போய் இசிஜி எடுத்து, அப்புறம் பாலக்காடு ஆக்சுவலாக இசிஜி எக்ஸ்ரே இது பிபிஎல்லாம் பார்த்துட்டு போவாங்க. பிபி அப்பரேட்டஸ் கேட்டால் பிபி அப்பரேட்டஸே இல்லை. நல்ல வேலை கூட வந்து ஒரு லேடி ஸ்மார்ட்டாக எடுத்து பிபி அப்பரேட்டஸ் கொடுத்து பார்த்தேன். பிபியோட மேலே வந்துச்சு. அப்புறம் தான் ஏர் ஹோஸ்டஸ் முடியாதாங்க, அவங்களே பிபி அப்பரேட்டஸு முதலுதவி மையம் இதெல்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டு தான் நினச்சேன், எல்லாருக்குமே உடல் நலத்தை பற்றி அக்கறை வேணும், எல்லாமே ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். நான் சொன்னதுலாம் ஒன்றுலேயும் ஒரு கருத்து இருக்குது, அது மாதிரி பண்ணணும்னு சொல்லி நானே கூட வந்து அவங்க அட்மிட் பண்ணிட்டு வந்தேன். அவங்களே எனக்கு வந்து அன்றைக்கி இன்னொரு செய்தி, நான் வந்து எனக்கு வந்து சாண்ட்விச் கொடுத்தாங்க. எனக்கும் என்னத்த சாண்ட்விச் வந்து என் ஒய்ஃபுக்கு சாண்ட்விச் இல்லை, சர்வீஸ் இல்லை. சாண்ட்விச் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கு முந்தைய ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர், சார் நான் டயபெட்டிக் பேஷண்ட்டு, எனக்கு சாண்ட்விச் வேணும்னா அந்த ஹேர் ஹோஸ்ட்டில் கேட்குறாங்க. ஆனால் 500 ரூபா கொடுத்து கேட்குறாங்க, சாண்ட்விச் தீர்ந்து போச்சு, இப்போ சாண்ட்விச்செல்லாம் இல்லை, எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சுன்றாங்க. இந்த அம்மா சொல்லிது ரொம்ப பரிதாபமாக, நான் டயபெட்டிக் பேஷண்ட், எனக்கு ஏதாவது ஒரு சாண்ட்விச் கொடுங்க இருந்தேன். உடனே நான் வந்து சாண்ட்விச் கொடுத்தேன். நான் கொடுத்ததுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரம்மா
கொடுங்கன்னாப்ல. ஏன்னா பெண்களுக்கு அந்த பணம் இருக்கும். உடனே நான் கொடுத்துட்டேன். சாண்ட்விச் சாப்பிட்டா அந்த பணத்தை எடுத்து அதை கொடுத்தாரு 500 ரூபா. நான் சொன்னேன், நீங்கள் ₹1,00,000 கொடுத்தாலும் இப்போ சாண்ட்விச் இந்த ஏர்போர்ட்டில் இந்த ஃப்ளைட்டில் கிடைக்காது. ஸோ நான் கொடுத்த சாண்ட்விச்சுக்கு பணமே மதிப்பில்லை. உங்களுக்கு வேணுங்கிற நேரத்தில் கிடைச்சது பாருங்க, அதுதான் முக்கியம். இந்த பாக்கியராஜ் ஒரு ட்ரெயினில் குழந்தை அழுகும் போது சூப்பி கொடுப்பாரு. நீங்கள் எத்தனை லட்சம் தான் சூப்பி கிடைக்காது. அந்த மாதிரி அந்த சாண்ட்விச் கொடுத்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ எனக்கு சாண்ட்விச் கூட டீ ஒன்று கொடுக்கணும். அது வந்து வீட்டுக்காரமா சொன்னாங்க, ப்ளூ டீன்னு ஒன்று வந்துருக்கு. நிவேதிக்கா தெரியலாம்னு நினைக்கிறேன். அந்த ப்ளூ டீ எனக்கு தெரியாது. இந்த ப்ளூ டீ கொடுங்கன்னு கேட்டாங்க. நானும் ப்ளூ டீ கொடுங்க. அதுக்குள்ளே இந்த பேஷண்ட் வந்தோடனே ப்ளூ டீயே மறந்துட்டோம். அப்போ திருப்பி போகும்போது அந்த நர்ஸ் கேட்குது, ஏர் ஹோஸ்டஸ் கேட்குது, உங்களுக்கு ப்ளூ டீயே மறந்து போச்சுல, கொடுக்கலையே. நான் ஒரு ப்ளூ டீ வேணுமா, அந்த பேஷண்ட் எந்திரிச்சு போனாலே எனக்கு 100 டீ சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லி நான் வெளியே வந்துட்டேன். அருமை சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வரும். அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்போது நீங்கள் வந்து எப்படி நடந்துக்கணும்னு பார்த்துக்கணும். அந்த குழந்தை அழுகும்போது நமக்கே எரிச்சலாக தான் இருக்கும். ஆனால் இருக்கப்படக்கூடாது. ஏன்னா ட்ராவல் பண்ணுற குழந்தை அவர் ஃபோனில் சத்தம் போட்டு பேசுகிறாரு. ஆனால் இந்த குழந்தை அழுகிறது அவருக்கு பிடிக்கல. நம்மளாம் சொல்லுவோம், குழல் இணைந்து யாழ் இணைந்து என்பத மக்கள் மழலை சொல்ல கேளாதவர்னு சொல்லுவோம். குழந்தை அழுகிறதே நல்லா இருக்கும். குழந்தை அழுகிறதுல எப்போ சந்தோஷம் அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே எல்லாருக்கும் எப்போ சேர்ந்து வரும், குழந்தை அழுதாதான் சேர்ந்து வரும். குழந்தை இன்னும் ஹாஸ்பிட்டலில் பார்ப்போம். குழந்தை பிறந்து 2 நிமிஷம் குழந்தை அழுகுதுன்னா எல்லாரும் பூஜையிலையும் வருத்தம் வேணும். அது ஓடு கத்தும் போது அழுகும்போது எல்லாருக்கும் சந்தோஷம் கைதட்டி. ஏன்னா அந்த நேரத்தில் குழந்தை அழுகிறதுக்கு சந்தோஷம். அது மாதிரி எல்லாத்தையும் வாழ்க்கையில் ஏற்றுக்கணும். என்னென்ன முன்ஜாக்கிரதையாக இருக்கணும், நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன தடுப்பு முறைகள் வேணும், இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களோ பெரியவர்களோ போகும்போது யோசிங்க. 2வது, எல்லாத்துலேயுமே விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த கேட்லேருந்து எல்லாமே ட்ரெயினில் கூட. ஏன்னா நிறைய பேர் வந்து கடைசி நேரம் வரைக்கும் ட்ரெயின் ஏற மாட்டாங்க, கடைசி நேரம் வரைக்கும் பஸ் ஏற மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கணும். கரெக்டான நேரத்தில் பஸ் ஏறலைன்னா பஸ்ஸு கூட மேலே ஏறிடும். இது மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிக்கணுங்கிறது தான் ஒன்று. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி சின்ன குழந்தைகளாக வந்திருக்காங்க, கிட்ஸ் கிளப் சேர்ந்த அருமை சகோதரிகளாக வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஊண்டுதல் வேணும். ஏன்னா நீங்கள் தான் ஒரு புத்தகம் எழுதணும், நூல் எழுதணும். நான் ஏற்கனவே நிவேதிக்காட்டையும் உங்கள் ஸ்கூலில் வந்து பேசியிருக்கேன். ஒவ்வொரு மாணவியும் மாணவரும் தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க படித்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு புத்தகம் எழுதணும், ஒரு நூல் எழுதணும். அப்படி எழுதுனா தான் உங்களுடைய இலக்கிய ஆர்வம், உங்களுடைய ஆராய்ச்சி எல்லாம் கரெக்டாக வரும். அதுக்கு தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி உங்களுக்கு இலக்கியம் பேசுகிறத விட உங்களை இலக்கியம் செய்யறதுக்கு தூண்டுறேன். இலக்கியங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வைரமுத்து சொல்லுவார், ஒரு ஒரு காதலன் வந்து காதலிட்டு போய் தொடரான், இந்த காதலி போக அப்படிங்கிறது பெரிய இலக்கியமாகும் அப்படின்னு வைரமுத்து சொல்கிறார். நான் சொல்ல அவங்க அங்கே இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க. நான் அனுபவத்தில் சொல்ல உண்மையிலேயே அந்த மாதிரி வைரமுத்து சொன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி இலக்கியங்கிறது அவள் தான். நீங்கள் குழந்தை தாளாட்டுறதே ஒரு இலக்கியத்தோடு தான் தாளாட்டணும். இள வீட்டில் போனால் கூட அழுகும்போது நிறைய இலக்கியத்தை பேசுவாங்க. அங்கெல்லாம் இலக்கியம் உதவும். இலக்கியம் நகைச்சுவை எல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து வாழ்க்கை வந்து இட்லி மாதிரி, என்ன உங்களுக்கு சுவை வேணும்னா நகைச்சுவை இல்லாமல் வாழ்க்கை நல்லா இல்லை. அதனால் நகைச்சுவை எல்லா இடத்துலையும் இருக்கணும். அதனால தான் இதை பேசினேன். இப்போ எல்லாருக்குமே தெரியும் திருக்குறள் எவ்வளோ தூரம் சிறப்புன்னு. நீங்கள் திருக்குறள் வந்து வாழ்க்கையில் எப்போதுமே அழியாது. ஏன்னா ரஷ்யாவில் பூமிக்கடியில் எத்தனை பூகம் வந்தாலும் எத்தனை பண்ணாலும் அழியாத 2 நூல் வச்சுருக்காங்க. ஒரு ரஷ்யன் நூல், ஒரு திருக்குறள். அப்படி திருக்குறள் தமிழுக்கெல்லாம் அவ்வளோ பெருமை. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு தமிழில் நம்ம இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது பெருமை. ஸோ அறிந்தறிந்து மாநிலமாய் பிறத்தல் அறிந்து, அதிலும் அறிந்து தமிழ்நாட்டிலே பிறப்பது, அதிலும் அறிந்து திருப்பூரிலே பிறப்பது, அதிலும் அறிந்து திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தை நீங்கள் வாழ்த்துவது. சிரிக்க வேணும், சிரிச்சுட்டு சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் உங்களுக்கு நான் சொன்னேன். இத்தோடு என்னுடைய அருமை நண்பர் பாலமுருகன் இப்போ பேசப்படுறாரு. அவர் நான் சொன்ன மாதிரி நியூராலஜிஸ்ட், ஸ்பெஷலிஸ்ட். நியூராலஜிங்கிறது நரபியல் நிபுணர். நிறைய சேலத்தில் இருக்கார். நிறைய தீர்க்க முடியாத கேஸ்களெல்லாம் ரொம்ப அருமையாக அன்பாக அலசி பார்ப்பார். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறது வெறும் மருந்து மட்டும் இல்லை, மருந்து மாத்திரை இல்லை, அணுகுமுறை. இந்த இதில் சொல்கிற மாதிரி கட்டிப்பிடி வைத்தியம் மாதிரி டச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுக்காக கட்டிப்பிடிப்பாருன்னு சொல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஹியூமன் டச்சோட ஒரு வைத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நபர். நிறைய பேர் பல ஊர்கள்லேருந்து சேலத்துக்கு போகிறாங்க. இப்போ கூட திருப்பூர்லேருந்து பேஷண்ட்ஸ்லாம் அங்கே போகிறாங்க, பெங்களூருக்கு தான் வராங்க. அப்பேற்பட்ட பாலமுருகன் ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து பேசினார். அவர் பேசும்போது நான் வந்து அதிகமாக பேசலை. அப்போ நம்ம சிறப்பு என்ன சொன்னார், ஏன் நீங்கள் முருகநாதன் வந்து எப்போதும் பேசலை அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் அவர் நிலையை வித்துவார், அவர் ஊர்லேருந்து வந்திருக்காரு,
அவருக்காக தான் பேசுகிறேன்னு சொன்னேன். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எப்போதுமே சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் யாரும் நிரூபிக்கணும்னு சொன்னார். அதனால தான் நான் அவர் பேசினா கூட நானும் இப்படி பேசுகிறேன்னு உங்களுக்காக பேசி உங்களுடைய கைதட்டிலையும் மதிப்பையும் பாராட்டையும் பெற்றிருக்கேன். நன்றி, வணக்கம்.